2ஆம் வீட்டதி 11ஆம் வீட்டதிபதி. வருமானம் லாபங்க. பணம் பொருள் நகை வருமான லாபத்துல போய் நின்று சாத்துல இருந்து அது என்ன செய்யுது? 8ஆம் இடத்துல எங்க பாக்குது? 2ஆம் இடத்தை திடீர் யோகத்தை பாக்குதுங்க. அப்ப வெளிநாடு வெளியுள்ள டாப்பா கொண்டு உங்களை வச்சிருங்க. அது 10ஆம் இடத்தையே அவர் பாக்குறாங்க. 3ஆம் பார்வையாக பட்டம் பதவியாக அந்தஸ்து கௌரவத்தோட உங்களுக்கு மிக டாப்ல கொண்டு வைப்பாருங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. ஜாதகத்துல தோசை குரு நல்லா இருக்கணும். குழந்தை குரு, பணம் பொருள் நகை எல்லாமே குரு தான். அடுத்து ராகு, நீ என்ன பாவம் பண்ணி என்னது கர்மா பண்ணி போன ஜென்மத்துல ராகுகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சு சொல்லிவிடலாம். அதுக்கு பரிகாரம் பண்ணி கழிச்சுப்பலாம். அடுத்து சனி பகவான் தொழில் வேலை கர்மா ஆயுள் சனி கொடுக்க யார் இருப்பார்? ஆகஸ்ட் மாசம் புதனுடைய சாரத்துல போவார் குரு. அப்ப போகும்போது 2ஆம் வீட்டதி 11ஆம் வீட்டதி போகும்போது 4ஆம் இடத்த அந்த வழக்கஸ்தானத்துல இருந்து குரு புதனுடைய சாரத்துல இருந்து அவர் பாக்குறாருன்னா என் வீடு இட பூமியில உள்ள வழக்கம் முடிச்சு பேஸ்ட் பண்ணி விட்டுருவார், சரி பண்ணி விட்டுருவார். அடுத்து சனி பகவான் பாத்துட்டேன் உங்க பூர்வீக சொத்தை பாக்குறாரு நேரா 8ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப பூர்வீக சொத்து தாத்தா சொத்து பாட்டி சொத்து எந்த சொத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாரு. அடுத்த ராகு இது என்னமா பண்ண போகுது? உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க போகுது. ஒண்ணும் இல்லைங்க, வேலை இல்லையா? இப்ப வேலைக்கான மூவ் பண்ணலாமா பண்ணக்கூடாது? இப்ப பண்ணிதான் ஆகணும். ஏன்னா குரு இப்பதான் பயிற்சி ஆனார். எடுத்தவரை இங்க வேலை கொடுக்க மாட்டாரு. இப்ப குரு பயிற்சி ஆகி உங்க ராசியில எப்படி குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. அவர் எங்க தெரியுமா பாக்குறாரு? ஏன் வேலை கிடைக்குன்னு சொல்றேன் தெரியுமா? 6ஆம் இடத்தை பாக்குறாரு பாருங்க. 7ஆம் பார்வையா பாக்குறாரு. எப்படி 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா 12ஆம் இடத்துல இருந்து விரைய குருன்னு சொல்லுவாங்க. அவருக்கு செய்யக்கூடிய வேலை இங்க வேலையை கொடுக்கக்கூடிய வேலையை இவர் செய்வார். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 90 நாள் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி வேணும் அதுக்கான பயிற்சி தான். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. இந்த 3 பயிற்சியும் சேர்ந்தாப்புல ஒரே வீடியோ. இனிமே எந்த கிரக பயிற்சியும் வராதுங்க. இப்ப இந்த 3 பயிற்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல எல்லா கிரகம் கெட்டு போனாலும் குரு பகவான் இருந்து பார்த்துட்டா கோடி நம்மே அள்ளி கொடுத்துருவாரு. உங்க ஜாதகம் எப்படி இருக்காரு, குரு இருப்பாருன்னு பாத்துங்க. அது தொழில்ல, மக்களுடைய தொடர்புல, வேலையில சனி பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம். அவரு உங்க ஜாதகம் எப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த ராகு கேது நம்ம தாத்தா பாட்டி முன்னோர் செஞ்ச கர்மாவை எப்படி இப்ப நிவர்த்தி பண்றது அதுக்கான ஒரு பதிவா இந்த வீடியோ இருக்கும். நல்லா பாருங்க. இந்த 3 கிரகம் சேர்ந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை 90 நாளுக்குள்ள கொடுக்க போகுது. அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். எப்படி? ரொம்ப தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம். சிம்மத்தை பொறுத்தவரை இதுலயுமே கொஞ்சம் நாணயமா இருக்கணும். யாரையும் ஏமாத்தக்கூடாது, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாது. எதுலையுமே தோத்தாலும் நான் இன்னும் ஜெயிக்கக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கணும் நெஞ்ச நிமித்தி சொல்லக்கூடிய ஒரே ராசி நீங்க மட்டும்தாங்க. பயம்னா என்னன்னு தெரியாது, வா பாத்துக்கலாம், நீ ஏன் நானா போட்டு பாப்பவா அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை கொண்ட ஒரே ராசி சிம்மம் தான். அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பது வரக்கூடிய இந்த 3 கிரக பயிற்சி அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுத்தாச்சு. சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, எல்லா பயிற்சியும் கொடுத்தாச்சு. இப்ப எல்லாமே சேர்ந்து ஒரே பயிற்சி. இந்த 3 கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இந்த 90 நாளுக்குள்ள கொடுக்க போகுது. நான் டைம் போட்டு சொல்றேன். சில பேர் ஒரு விஷயத்த முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க, இதுல போகலாமா போக வேண்டாமா, இந்த மாசத்துல போகலாமா போகலாம் நிறைய ஃபீல் பண்றீங்க. பாத்தீங்கன்னா அவங்களுக்காக இந்த பதிவு. வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், இல்ல பொருளாதாரம், இல்ல திடீர் யோகமா இருக்கட்டும், திருமண எல்லாத்துக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல். ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்க இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பாடுக்கு சூப்பரா வரும். பாத்துங்க, நீங்க உங்க ஜாதகத்தை மட்டும் எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இந்த 3 மாசத்துல எடுத்து கண்டிப்பா பிரட்டி பார்த்தாக வேண்டும். பார்த்தால் புரியும் இதுக்கான பலன். ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்த நீங்க கரெக்டா இறங்க முடியும். நான் ஆணித்தனமா சொல்றேன். லைஃப்ல வெற்றியா போனேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஆதாரத்தோட இந்த வீடியோ உங்களுக்கு நான் பதிவு பண்றேன். என்ன பதிவு தெரியுமா? குரு பகவான் என்ன செய்ய போறாரு, சனி பகவான் என்ன செய்ய போறாரு, ராகு பகவான் என்ன செய்ய போறாரு, கேது பகவான் என்ன செய்ய போறாரு. ஏன்னா இந்த கிரகம் தான் எல்லாருடைய ஜாதகத்திலையும் சரி அதிக நாள் போகும், இல்லாம ஒரு ராசிலையும் சரி அதிக நாள் போறது இந்த கிரகம் மட்டும்தான். ஏன்னா இந்த கிரகத்துக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்யும். குரு பார்த்தா கோடி நன்மை. ஜாதகத்துல தோசை குரு நல்லா இருக்கணும். குழந்தை குரு, பணம் பொருள் நகை எல்லாமே குரு தான். அடுத்து ராகு, நீ என்ன பாவம் பண்ணி என்னது கர்மா பண்ணி போன ஜென்மத்துல ராகுகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சு சொல்லிவிடலாம். அதுக்கு பரிகாரம் பண்ணி கழிச்சுப்பலாம். அடுத்து சனி பகவான் தொழில் வேலை கர்மா ஆயுள் சனி கொடுக்க யார் இருப்பார்?
இவரை கண்டா எல்லாருமே ஜாதகம் ஓடுவீங்க. மெயினா ராகு தசை வந்தாலும் ஓடுவீங்க, கேது தசை வந்தாலும் ஓடுவீங்க, சனி தசை வந்தாலும் ஜாதகம் எடுத்துட்டு ஓடுவீங்க. இந்த 3 கிரகம் வந்தா கண்டிப்பா நீங்க ஜாதகம் நோட்டு எடுக்காத ஆளே இருக்காது. நீங்க கேட்டு பாத்துக்கோங்க. புத்தி வந்தா ஓடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெளிவா நான் புரிய வைக்கிறேன். ஏன்னா உங்க கிரகம் பார்க்கும்போது ஒரு ராசியில பாருங்க, கேது பகவான் எப்படி ராசியில கேதா, ஏழுல யாரு, கேந்திர யோகத்துல ராகு. ராகு கேது உங்களுக்கு மேக்சிமம் நல்லா இருந்தா உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. நான் ஓப்பனா சொல்றேன். 8ஆம் இடத்துல சனி பகவான். கண்டிப்பா சனியை கண்டு எல்லாரும் பயப்படாம இருக்க மாட்டீங்க. பயம்னா சனிதான். அடுத்து 12ஆம் இடத்துல குரு. ஆல்ரெடி குரு உங்களுக்கு நல்ல நட்பு கிரகம். அவர் எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மையை கண்டிப்பா கொடுத்துருவாரு. அது ஜாதகத்துல குரு சனி மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா, சிம்மராசி அனைவருமே குரு புத்தி சனி புத்தி எத்தனை பேர் நடக்குது, இல்ல ராகு புத்தி கேது புத்தி எத்தனை பேர் நடக்குது, இவங்க எல்லாருமே ஜாதக நோட் எடுத்து பாத்துருங்க. தசா புத்தியை பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிக்க நெத்தி அடிய எப்படிப்பட்ட பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும் தான் பிரச்சனை, எல்லாருக்குமே ஒரு கர்மா வேலை செய்யும். அந்த தசா புத்தி காலம் வரும்போது கண்டிப்பா அந்த கர்மாவை அவங்க பாதிச்ச தாண்டி தான் வரணும். நல்லா தெரிஞ்சுக்கீங்க. அந்த கர்மாவுக்கு என்ன பரிகாரம், நம்முடைய முன்னோர்கள் முனிவர் சித்தர்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க. நீங்க கவலைப்படாம இறங்கி அடிங்க. இனிமே எல்லாமே வெற்றியா மாறும். சிம்மத்தை பொறுத்தவரை நல்ல வேலை இல்ல, நிறைய பேருக்கு சொல்றேன். சனி கெட்டு போயிருந்தா கண்டிப்பா கடன் பிரச்சனை இருக்குங்க, எதிரி பிரச்சனை இருக்குங்க, மேல அதிகாரி பிரச்சனை கண்டிப்பா இருக்குங்க, தாய்மாம பிரச்சனை இருக்குங்க, கூட்டு தொழில் பிரச்சனை இருக்குங்க, மனைவிக்கு மருத்துவ செலவு இருக்குங்க, இல்ல கணவனுக்கு மருத்துவ செலவு இருக்குங்க, இல்ல நண்பர்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, படிப்பு கல்வி மந்தமா இருக்குங்க, தொழில் ரீதியா ஒரு தடங்களை சந்திச்சிருப்பீங்க, திடீர்னு கணவனுக்கோ மனைவிக்கோ திடீர்னு ஒரு கண்டத்தை பார்த்திருப்பாங்க, உடல் ரீதியா ஒரு பிரச்சனையை பார்த்திருப்பாங்க, உங்களுடைய அப்பாவுக்கோ ரீசெண்டா மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க. இதெல்லாமே நான் 3 மாசத்துக்கு முன்னாடி அப்படியே தூக்கி வச்சு பாருங்க, மாறாது. அஷ்டம சனி எப்ப ஆரம்பிச்சா இருக்காங்க, டேட்டா போட்டு எடுத்து பாருங்க, சொல்லுவாங்க. ஆமாங்க. ஏன்னா சனி கொடுக்க யார் தடுப்பார், சனி கெடுக்க யார் தடுப்பார், கொடுக்கவும் செய்வார் கெடுக்கவும் செய்வார். அது எப்படி பார்க்கணும், உங்க ஜாதகத்துல அவர் என்ன ஸ்தானத்துல பாக்குறாரு, இதை மட்டும் எல்லாருமே மறந்துருக்கீங்க. உங்க ஜாதகம் எப்படி சனி பகவான் இருக்கு அதை பாக்குறது கிடையாது. ஐயோ அஷ்டம சனி என்ன அஷ்டம சனிக்கான பரிகாரம் இருக்கு நிறைய. இப்ப ஓப்பனா சொன்ன, இப்ப எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி, எப்படி இந்த குரு உச்சத்துல இருக்கும்போது எந்த பரிகாரம் பண்ணாலும் உடனே சித்தி ஆகும். பெருசா உள்ள பாதிப்பு இதுல குறைக்க முடியும், பரிகாரத்துல குறைக்க முடியும். சிம்மராசி போய் மிஸ் பண்ணாதீங்க. இதை நான் ஏன் திரும்ப நான் சொல்றேன்னா, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த சிம்மராசிக்காரங்க தான். ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே எனக்கு வந்திருக்குது. உங்க வாழ்க்கைக்கான வெற்றியை அதை மாத்துங்க, உங்க கையில தான் இருக்குது. எப்படி நிறைய விஷயம் இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, வேலை இல்லையா, இப்ப வேலைக்கான மூவ் பண்ணலாமா பண்ணக்கூடாது, இப்ப பண்ணிதான் ஆகணும். ஏன்னா குரு இப்பதான் பயிற்சி ஆனார், எடுத்தவரை இங்க வேலை கொடுக்க மாட்டாரு. இப்ப குரு பயிற்சி ஆகி உங்க ராசியில எப்படி குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. அவர் எங்க தெரியுமா பாக்குறாரு, ஏன் வேலை கிடைக்குன்னு சொல்றேன் தெரியுமா, 6ஆம் இடத்தை பாக்குறாரு பாருங்க, 7ஆம் பார்வையா பாக்குறாரு. எப்படி 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா 12ஆம் இடத்துல இருந்து விரைய குருன்னு சொல்லுவாங்க. அவருக்கு செய்யக்கூடிய வேலை, இங்க வேலையை கொடுக்கக்கூடிய வேலையை இவர் செய்வார். ஏன்னா வேலைக்கார அதிபதி சாரத்துல சனியுடைய நட்சத்திரம் இருந்து அவர் பார்க்கும்போது, நீங்க ஜாதகத்துல சனியும் குருவும் மட்டும் பார்த்தா போதும், வேற எந்த கிரகத்தையும் நீங்க பார்க்க வேணாம். வேலை கிடைக்கணும்னா சனி புத்தியா குரு புத்தியா இதை பார்க்கணும். நல்ல வேலை, ப்ரொமோஷனான வேலை வரும். ஏன் ப்ரொமோஷனான வேலை, ஏன்னா அது 12ஆம் இடத்துல இருந்து நேரம் எங்கேயே அடுத்து போய் நேரம் பாக்குது, 8ஆம் இடத்தை பாக்குது, வெளிநாடு வெளியூரை பாக்குது, அங்கே ப்ரொமோஷன் அள்ளி கொடுத்துதான் யாராலையும் மாத்த முடியாது. ஏன்னா 4ஆம் இடத்தையும் பார்த்து 6ஆம் இடத்தை பார்த்து அடுத்து 8ஆம் இடத்தை குருவுடைய பார்வைப்படுது. அப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்குமே டாப்பான ஒரு லெவல்ல நீங்க போகணும். இது சிம்மத்துக்கு நீ எழுதியே நான் கொடுத்துருவேன், கண்டிப்பா நடக்கும். வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பா போகணுமா, அந்த விசா பிரச்சனை இருக்கா, இல்ல எனக்கு வெளிநாட்டுல உள்ளவங்க ப்ரொமோஷன் கிடைக்குமா, இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பா நடக்கும். ஏன்னா சனிப்பாவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன தெரியுமா, ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கும் தெரியுமா, அதை நான் காரணத்தோட சொல்லிடுறேன். இந்த 3 கிரக பேச்சு உங்களுக்கு சேர்ந்தாப்புல ஏன் என்ன கொடுக்குறேன்னா, தெளிவா உங்களால முடிவு எடுக்க முடியும் ஒரு விஷயத்துக்கு. 2ஆம் வீட்டதி 11ஆம் வீட்டதிபதி, வருமானம் லாபங்க, பணம் பொருள் நகை வருமான லாபத்துல போய் நின்று சாரத்துல இருந்து அது என்ன செய்யுது, 8ஆம் இடத்துல எங்க பாக்குது, 2ஆம் இடத்துல திடீர் யோகத்தை பாக்குதுங்க. அப்ப வெளிநாடு வெளியுள்ள டாப்பா கொண்டு உங்களை வச்சிருங்க. அது 10ஆம் இடத்தையே அவர் பாக்குறாங்க, 3ஆம் பார்வையாக பட்டம் பதவியாக அந்தஸ்து கௌரவத்தோட உங்களுக்கு மிக டாப்ல கொண்டு வைப்பாருங்க. தொழில் பண்றவங்க பண்ணி பாருங்க, இப்ப தொழில் எந்த ஒரு தரங்களும் வராது, கவலைப்படாது. சிம்மராசி பொறுத்தவரை அஷ்டம சனி சொல்லுவாங்க, என்னை பொறுத்தவரை அஷ்டம சனி தாக்கம் இருக்காது. தசாபத்தினால தான் எந்த ஒரு அஷ்டம சனியும் உங்களுக்கு பாதிக்காது. இப்ப தொழில் புதுசா பண்ணி பார்த்தா சூப்பரா இருக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் கிடையாது, லோன் சேங்ஷன் ஆகும். எப்படி கேட்கிற இடத்துல கடன் கிடைக்கும், எதிரி இருக்காது, பகை இருக்காது, பிரச்சனை எந்த எல்லாத்துலயும் நீங்க ஜெயிப்பீங்க. என்னால என்ன கெட்டது சொல்ல முடியல சிம்மரத்தை பொறுத்தவரை, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யுது. பொண்ணுல வீடு கட்டாதான் வீடு கட்டிடுவாங்கன்னு சொல்லுவேன், இடம் வாங்காத இடம் வாங்கிடுவாங்க சொல்றேன். இடம் பூமி சொத்து வண்டி வாகனம் எல்லாமே வாங்குவாங்க. அதுக்கான நேரம் நெருங்கி வருது சிம்மத்துக்கு. இதை மூவ் பண்ணி அடிங்க, நெத்தி அடிதான். கெட்ட விஷயம் நடக்காது சிம்மத்தை பொறுத்தவரை, எல்லாமே நல்லதா வரும். அப்ப அவங்க அப்பா சொத்தா தாத்தா சொத்தா கண்டிப்பா பிரச்சனை இல்லாம இருக்காதுங்க.
ஏதோ விற்க முடியாத ஒரு இடத்த விற்க முடியாம அப்படியே போட்டு வச்சிருப்பீங்க. அந்த இடத்த இப்ப மூவ் பண்ணி போங்க. எப்ப தெரியுமா? அந்த குரு பகவான் எப்ப போறா தெரியுமா? ஆகஸ்ட் மாசம் புதனுடைய சாரத்துல போவார் குரு. அப்ப போகும்போது 2ஆம் வீட்டை 11ஆம் வீட்டு போகும்போது 4ஆம் இடத்த அந்த வழக்கஸ்தானத்துல இருந்து குரு புதனுடைய சாரத்துல இருந்து அவர் பாக்குறாருன்னா என் வீடு இட பூமியில உள்ள வழக்கம் முடிச்சு பேஸ்ட் பண்ணி விட்டுருவார், சரி பண்ணி விட்டுருவார். அடுத்து சனிபாவனை பாத்துட்டேன், உங்க பூர்வீக சொத்தை பாக்குறாரு நேரா 8ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப பூர்வீக சொத்து, தாத்தா சொத்து, பாட்டி சொத்து எந்த சொத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாரு. அடுத்த ராகு என்னமா பண்ண போகுது? உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க போகுது. எனக்கு இடத்துல ராகு எப்படி சொல்றீங்க? எத்தனை பேர் திருமணத்தை இந்த களத்திர தோஷம், இந்த சர்ப்ப தோஷம் சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்குமே இந்த தோஷம் இப்ப வேலை செய்யாது. ஏன்னா கேதும் சுயசாரம், ராகும் சுயசாரம். ஆனா ஜாதகத்துல ராகு கேது நல்லா இருந்தா எல்லாமே போதும், ஆட்டோமேட்டிக் திருமணம் நடந்துடும். காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். எல்லாமே நீங்க ஜெயிப்பீங்கன்னா எல்லா கிரகமும் அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் அரசியல் பட்டை கிளப்பீங்க. இப்ப எழுதுங்க அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாருங்க. சிம்மராசியை பொறுத்தவரை இங்க வேலை கிடைக்கும் திருப்பி கேளுங்க. 100% ஆவணி மாசம் எப்ப சூரியன் கேதுக்கு அங்க நேரா வர்றாரோ அங்க அரசாங்க வேலை இருக்கு. அதனால நான் 3 மாசம் ஏன் டைம் போடுறேன். இதுக்குள்ள இந்த விஷயம் நடக்கும். உங்க ஜாதக தசாபதி மூவ் பண்ணி அடிங்க, செம்ம யோகம் இருக்குது. அதனால இந்த 3 கிரக வச்சு ஒரே வீடியோவா அம்மன் ரொட்டியில கொடுக்குறேன். நான் திரும்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் வாடி சேனல் பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஆன்மீக தகவல் நல்லபடியா வரும். மருத்துவ செலவு வேற செலவு உங்களுக்கு வராது, கவலைப்படாதீங்க. பெண்களுக்கு சூப்பரா இருக்கும், உடல் ரீதியா எந்த ஒரு தாக்கம் காட்டாது, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மெயினா மருத்துவத்துறை, நிறைய பேர் மருத்துவத்துறை எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிருங்க, நல்ல யோகம் இருக்குன்னு சொல்லுங்க. வேலை உதவியில ப்ரொமோஷன், வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கு. அடுத்து ஐடிஐ ஃபீல்டு நிறைய பேர் இருக்கணும். அவங்களாம் செம்ம கமிஷன் வர ரியல் எஸ்டேட், ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே பட்டை கிளப்புவீங்க. அதையும் தாண்டி நிறைய யூனிஃபார்ம் போட்டு எத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க, சூப்பரா இருக்கும். தலைமை பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் எல்லாம் ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வருது. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துறாரு. எல்லாமே சூப்பரா அமையுது பாருங்க, எந்த ஒரு கெட்டதுமே கிடையாது. நெருப்பு, இரும்பு சாதத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அதே மாதிரி நிறைய பேர் லாட்ரி எடுக்கலாமா இருக்கலாம். நிறைய பேர் இந்த ஃபீல் பண்ணதே லாட்ரியை பத்தி நிறைய பேர் எனக்கு திடீர் யோகம் வருமா, நான் பிறந்திருந்து கஷ்டப்படுறேன், வாழ்க்கை எதை தொட்டாலும் கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. உங்க ஜாதகத்துல பாருங்க எந்த கிரகம் யோகமா இருக்குன்னு பார்த்து அந்த கிரகத்துடைய நம்பர் எடுங்க, கண்டிப்பா 100% அடிச்சிடும். அதுக்காக அதிலே பணத்தை கூட வரைய பண்ணாம ஜாதகம் புக் பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு இருக்கு இருக்கு. 8ல இருந்து நேரம் 2ஆம் இடத்த பணத்தை பாக்குது. அடுத்து குரு குறைஞ்ச அந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் புதனுடைய சாரத்துல லாபஸ்தானாதிபதி சாரத்துல போறாரு, அது ஒண்ணு. ஆல்ரெடி இந்த ராகு இருந்தாவே ஏதாச்சும் ஒரு குறுக்கு வழியில பணம் வரணும், அது ஒண்ணு. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஜாதக பத்திர சாப்பிட்டு எடுங்க, சூப்பரா அடிச்சிடும். இப்ப நட்சத்திரம் போமா, முதல் நட்சத்திரம் என்ன ஒரு மக நட்சத்திரமா, எதுவுமே பார்த்தோன்னே செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். திறமையான குணம், அறிவான குணம், நல்ல ஒரு டேலண்டான குணம் நிறைய இருக்கும். ஏன்னா நிறைய கற்பனை கலையை சிந்திக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் மகம் மட்டும்தான். தனிமையா இருப்பாங்க, என் வழி தனி வழி ராஜா, என்னை சீடுன நீ காலி. மகத்துல பிறந்தவங்க தன்னம்பிக்கை, தைரியம், நீதி, நேர்மை, செம்ம டேலண்ட். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வருமானம், வேலை, தொழில், இன்கம் ரொம்ப தடங்கள், தாமதம், உடம்பு ஆரோக்கியத்திலையும் சரி, மருத்துவ செலவு, விரை செலவு, கூட்டாளிட்ட பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை இது முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? உடைய பெயர் போத அந்தஸ்துல பிரச்சனை வந்துச்சு, சகோதர சகோதரி பிரச்சனை வந்துச்சு, எல்லாமே ஒரு மனக்குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா இதை நான் ஏன் சொல்றேன்னா, வேலை இல்ல, வருமானம் இல்ல, இன்கம் இல்ல, நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மகத்துல பிறந்தவங்க மட்டும்தான். இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது. பொன், பொருள், நகை, வீடு, இடம், பூமி எல்லாமே வாங்கக்கூடியவங்க சூப்பரா இருக்கு, பாத்துக்கு. இப்ப நல்ல செலவு, நல்ல காரியம் குடும்பத்துல கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி போறாரு. இப்ப ஏதோ ஒரு பெருசா நீங்க வாழ்க்கையில எதிர்பார்க்க நல்ல விஷயம் நடக்குமா எதிர்பார்க்கறேன், கண்டிப்பா அந்த விஷயம் நடக்கும் போது இந்த 3 கிரக பிரிச்சு இந்த 3 மாசத்துக்குள்ள பாத்து. அடுத்த பூரம், ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போனோம், நிறைய திறமையான குணம் நிறைய பேருக்கு இருக்கும். பூரத்துல பிறந்துட்டாவே எதுக்குமே பயப்படாது. பூரத்துல எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. கலைத்துறை, இசைத்துறை, படிப்பு, கல்வி, வேலை, வெளிநாடு, வெளியூர், தொழிலுக்கு நல்ல ஒரு மாற்றம், ஷேர் மார்க்கெட், ஐடிஐ எல்லாமே பட்டை கிளப்புவீங்க. பூர நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான நேரமாக இந்த நேரம் செம்மையா இருக்கு. யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. பணமோ, பொருளோ, நகையோ, வீடோ, இடமோ. ஏன்னா சுக்கிர பகவானும் மேக்சிமம் இனிமே நல்ல ஒரு ஸ்தான பலத்துக்கு போறாரு அந்த 3 மாசத்துக்குள்ள. ஏன்னா கேதே சுயசாரம் வாங்க போறாரு, பூரத்துல போவார். அப்ப நிறைய ஒரு மாற்றத்தை உருவா, தொழிலோ, வருமானமோ, இன்கமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்பு, கல்வியோ எல்லாம் ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க பூரத்துல பிறந்தவங்க. ஏன்னா நம்ம ஜாதகம் கொடுத்தது பூரம் தான். ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் வந்துருக்கு. ஏன்னா ரொம்ப ஒழுக்கம், நாகரிகம், கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு பாத்து. அடுத்து உத்திர நட்சத்திரம், தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், அறிவான குணம், பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, ஸ்டேட் பாடு, நிறைய ஒரு பிடிவாத குணம் நிறைய இருக்கும். இனிமே எது வந்தாலும் தைரியமா இறங்கி அடிங்க. சூப்பர் யோகம் இருக்கு.
அரசியல், அரசாங்கம், படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒரு அமைப்பு, வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, நிறைய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வந்துகிட்டே இருக்கு. உத்திரத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை தேடி வருது. பாத்துங்க. அரசியலா, வருமானமா, தொழிலா, இன்கமா, வெளிநாடா, வெளியூரா, ஒரு தலைமை பொறுப்பு கூட அமைப்பா, எல்லாமே சூப்பரா இருக்கு உத்திரத்துல பிறந்த சொல்றேன். ஏன்னா உங்க ராசியை நோக்கி சூரிய வரப்பற நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வருது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் உத்திரத்துல போகும். இனிமே எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு மாசம் உங்களுக்கு சும்மா அப்படியே ஸ்லோவா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பரா எங்க ஆரம்பிச்சிடும். பாத்துங்க. ஒரு தலைமை பொறுப்போ, வருமானமோ, பொருளாதாரமோ எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு.